சாமி வந்தப்ப நீ ஒரு விஷயம் சொன்ன. என்ன மாமா சொன்ன? இந்த வீட்டில் சீக்கிரமே தொட்டில் கட்டுவோம்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? ஆமாதானா? அப்படின்னா யாரா இருக்கும்? முல்லையா இல்ல மீனாவா? ஏன் நமக்கு இல்லையா? நான் தான் வேலைக்கு போறேன்னு சொல்றேனேடா, ஆனா சர்டிபிகேட் இல்லாம எப்படி போறது? ஏன் வாண்ட இல்லையா? தெரியாத மாதிரி கேட்காதடா. நீ தான் வேணும்னு ஓடி வரும்போது அதையும் தூக்கிட்டா ஓடி வர முடியும்? இதை நான் யோசிக்கவே இல்லை வரேன். எப்படா நீ என்ன பத்தி யோசிச்சிருக்க? சரி இப்ப என்ன பண்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நான் சொல்றேன். அது என்னன்னா வேலைக்கு போகாம இருக்கணும், அதானே? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சோம்பேறி சோம்பேறி. யாரு? நான் சோம்பேறியா? சொல்லுவடா, நல்லா சொல்லுவேன். இது பாரு, நான் ஒண்ணு வேலைக்கு போகாம இருக்கணும்னு நினைக்கல. சர்டிபிகேட்ஸ்லாம் எப்படி போய் வாங்குறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது இல்லாம வேலை கிடைக்காதடி. அப்படின்னா நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு தான் வேலைக்கு வரணும். வரவா? வாயேன். ஆமாண்டா, அங்க வந்து பொட்டலம் மடிக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு பாரு. போ, சர்டிபிகேட் எடுத்துட்டு கலெக்டர் ஆகு போ. இது பாரு, கலெக்டர் ஆகணும்னாலும் அதுக்கு சர்டிபிகேட் தேவைதான். ஜீவா, நான் வேணா வீட்டுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரவா? உங்க அப்பா தட்டுல வச்சுட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் வாங்கிட்டு வா. அவரு நிக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். என்னதான் கோவம் இருந்தாலும் நான் போய் சர்டிபிகேட் கேட்ட கொடுத்துருவாரு. மாட்டேன்னு சொல்ல மாட்டார்ல? கண்டிப்பா சொல்லுவார் மீனா. கொடுக்க மாட்டேன் வெளியே போன்னு சொல்லுவாரு. என் காசுல தானே படிச்ச, அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போன்னு சொல்லுவாரு. ஏண்டா அவ்வளவு அல்பமாடா எங்க அப்பா? ஆமா, அதை விட பெரிய அல்பம் உங்க அப்பா. ஜீவா, நீ வேணா போய் பாரு, நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு நல்லா புரியும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு சர்டிபிகேட் வேணும். நான் வேணா ஒரு தடவை போய் கேட்டு பாக்குறேனே. வேணாம் மீனா. வேணானா நான் அப்புறம் எப்படி வேலைக்கு போறதா? நான் வேலைக்கு போக கூடாது, அதானே உங்க எல்லாருக்கும் வேணும். ஆத்தி, எங்க வந்து நிக்கிற? அப்படி நாங்க எப்படி சொன்னோம்? அப்போ சர்டிபிகேட்டுக்கு நீயே ஒரு வழியை சொல்லு. நான் எங்க வீட்ல ஒரு தடவை போய் கேட்டு பாக்குறேன், என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். எனக்கு இது சரியா படல மீனா. சரியா வரும் ஜீவா. நமக்கு இப்போ ஈகோவை விட சர்டிபிகேட் தான் முக்கியம். அது நான் போனாதான் கிடைக்கும். நான் போயிட்டு வந்துடுறேனே. யோசிச்சு சொல்றேன், வெயிட் பண்ணு. எப்ப சொல்லுவ? சொல்றேன்டி, வெயிட் பண்ணு. என்ன ஆனாலும் சரி, வேலைக்கு போய் ஆகணும். ஏ ஜீவா, டீ குடிக்கிறியா? குடுங்க நீ. இந்தா. என்ன நீ பொசுக்குன்னு கையில இந்த டீயை கொடுத்துட்டிய? உங்களுக்கு வேணாமா? நான் குடிச்சிட்டேன்டா. டே ஜீவா, அவ சொல்ற மாதிரி இல்லடா. இவ்வளவு நேரம் அவ கையில டீயை வச்சுக்கிட்டு நீ குடிக்கிறேன்னு ஏழை விட்டு திரிச்சா. நீ வந்த உடனே கரெக்டா டீயை உன் தலையில கட்டி விட்டா. ஏன் நல்ல டீ தானே? பாரு, அப்ப நீ ஏன்டா குடிக்கல? நான் தான் இவ்வளோ பெருசில் குடிச்சேனே, இப்போ எம்பிட்டு குடிக்கிறதா? ஏமாமா, டீ நல்லா இல்லையா? அதெல்லாம் நல்லாச்சா இருக்கு. அதுக்காக சட்டியா குடிக்க முடியாதுல்ல. நான் கைதிரா, எப்ப பார்த்தாலும் டீ குடிக்கிறதுக்கு. ஏண்ண, அண்ணங்கிட்ட எதுவும் கேட்க வந்தியா? அது அப்புறம் உனக்கு தெரியும். முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அது வந்துன. என்னடா மீனா ஏதாவது சொன்னாளா? கொஞ்ச நேரம் கம்முண்டு இரு, அவனே சொல்லுவேன். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு சொல்றவ. பக்கு பக்குன்னு இருக்கு மாமா. ஜீவா, என்னன்னு சொல்ற? அண்ணா, மீனா வேலைக்கு போகணும்னு சொல்லிச்சுல? ஆமா, அந்த விஷயமாத்தேன். அதான் மாமா அன்னைக்கு போக சொல்லிட்டாரேடா. டேய், நான் கூட அந்த பிள்ளை ஏதோ விளையாட்டு கேட்குதுன்னு நினைச்சேன்டா. நிஜமாவே வேலைக்கு போக போதா?
ம் ஆமாண்ணே, அவளுக்கு வேலைக்கு போகணுமா? ம். அவ சர்டிஃபிகேட் கேட்க சொன்னா, ஆனா அண்ணன் என்னடான்னா வேலைக்கு அனுப்புறதுக்கே இப்படி யோசிக்குது. அப்புறம் என்னடா, போயிட்டு வரட்டும்டா. அப்பாடா. இந்த டீச்சர் வேலை மாதிரி போனால் நல்லா இருக்கும்னு தானே பேசிக்கிட்டான். அதுக்கே போட்டோம். அதுக்கு தானே எந்த வேலைக்கு போகணும்னாலும் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. மீனாவோட சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கு. சரி நான் கிளம்புறேண்ணே, நீங்கள் பேசிட்டு வாங்க. இல்லை இருடா, நானும் வரேன். நீ பேசிட்டு வர நேரமாகுண்ணே. என்ன பெருசா நேரமா இருப்போகுது, உட்காரு, நானும் வரேன். சர்டிஃபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போறதுன்னு மீனாவுக்கு ஒரு யோசனையா இருக்குண்ணே. ஓ, ஆமால சர்டிபிகேட் வேணுமேடா. அவ வரும்போது வீட்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு வரலையாமா? என்னதானே பேசுகிற நீ? அந்த பிள்ளை அவங்க வீட்டிலேருந்து வரப்போ என்ன நிலைமையில் வந்துச்சு? வர்றப்போ சர்டிஃபிகேட்டு பூராச்சு எடுத்துக்கு வருவாங்களாக்கு. கேட்குற ஒரு கேள்வி. அது வேற இருக்குல்ல, நான் வேற அப்பப்ப எல்லாத்தையும் மறந்துடுறேன். மறப்ப ஏண்டா இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு என்னடா பண்ணுறது? அதான் மீனாவோட வீட்டில் கேட்டு பார்க்கட்டுமான்னு கேட்குறா. வீட்டுக்கா? அவங்க அப்பா கொடுப்பாராடா? அதான் கேட்டு பார்க்கட்டுமான்னு கேட்குறா. ஜீவா வேண்டாண்டா. அவர் நம்மளை யாரை பார்த்தாலும் ஏதோ எதிரியை பார்த்த மாதிரி தானே பார்க்குறாரு. ஜனார்த்தன் நம்ம கடைக்கு இப்போ சரக்கு கூட கொடுக்கறது கிடையாது. இப்போ வரைக்கும் அவர் கூட இருந்த எல்லா தொடர்பும் துண்டிச்சு போச்சு. இதுக்கு மேலேயும் சர்டிஃபிகேட்டுக்காக போய் நின்றோம்டா, அது நல்லா இருக்குன்னு சொல்லு. நானும் அதான் நினச்சேண்ணே. ஆனால் நல்லா படிச்சிருக்கா, அது வீணா போக வேணாமேன்னு தான். மீனா அவங்க அப்பாட்ட சர்டிஃபிகேட்டுக்காக போய் நின்றுச்சுண்டா, அவர் மீனாவை ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி பேசி விட்டுருவாரா. அதனால தான் வேணாம்னு யோசிக்கிறேன். வேண்டாண்டா. என்னதானா? ஆமா மாமா, நீங்க சொல்றதும் சரிதான். ம் சரிண்ணே, நான் சொல்லிடுறேன். டேய், அந்த பிள்ளை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது சரிதான்றா. ஏண்ணே இந்த சர்டிஃபிகேட்டு வேற எப்படி வாங்க முடியாதா? இல்லை, இப்போ சர்டிஃபிகேட்டு தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே பத்திரமா வச்சிருக்கிறது இல்லைண்ணே. அவங்கெல்லாம் எப்படி வாங்குவாங்க? அது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. ஆ, டூப்ளிகேட். அதை வச்சு வேலைக்கு போகலாம்ல? அதுக்கு தானடா வாங்குறதே. அப்புறம் என்னண்ணே, அதே மாதிரி வாங்கிரு. இவன் சொல்றதும் கரெக்ட் தானடா. ஆ, ம் ஆமா நீ, எனக்கு இது தோணவே இல்லை பாருங்க. என்னத்த காலேஜ் போய் படிச்சியோ. ஏண்டா ஜீவா, இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்? அது யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்ண்ணே. அப்போ அதை உடனே அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதான்றா. சரி, இப்போ அப்ளை பண்ணால் எப்போ கிடைக்குமா? ஆ, கொஞ்ச நாளில் கிடச்சிரும். இப்படி ஒரு வழி இருக்கிறப்ப மீன் அதுக்கிட்ட சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க அப்பாட்ட போய் நிற்கணும். மீனா விஷயத்தில் மட்டும் மூளை யோசிக்கவே மாட்டேங்குதுண்ணே. அப்படியே வாங்கிடலாம்ண்ணே. சரிடா. சரிண்ணே, இப்பயாவது போவோமா? ஒரே ஒரு வார்த்தை மீனாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்டா. காலிலேருந்து வேலைக்கு போகணும்னு ஒரே துடியாக துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ சரி வர மாட்டே, நான் கிளம்புறேன். நீ பொறுமையா வா. இல்லை அண்ணே வரேண்ணே. அண்ணி டேய், நில்றா, நானும் வரேன். வந்துடுறியா? நீ எப்படியும் உள்ளே போனால் வர 1 மணி நேரம் ஆகும். நான் கிளம்புறேன். அண்ணே வரேண்ணே. வரேன். டேய் நீ பேசிட்டு வாண்ணே. அவன் சொல்றதும் கரெக்ட் தானடா. போ, போய் பேசு. ம். ஏன் தானே ம், இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்காங்களே. ம். என்னடா அதுக்குள்ள யோசிச்சு முடிச்சிட்டியா? ம். ம். அப்போ நான் எங்க வீட்டுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடவா? வேணாம், அது சரி வராது. ஏன்டா? உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாரு,
அவர்தான் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட போய் ஏன் கேட்கணும்? வேணாம் மீனா, நாம இதுக்கு வேற வழி பண்ணுவோம் மீனா. என்ன வழி? அதான் யூனிவர்சிட்டியில் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கிடைக்கும்ல, அதை வாங்கிக்குவோம். என்ன? இதத்தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமா, உங்க அப்பா ஹெல்ப் இல்லாம நாமளே போய் வாங்கிக்குவோம். எதுக்கு அவர்கிட்ட போய் நிக்கணும்? நாமளே வாங்கிக்குவோம். ஆனா இது நீயே சிந்திச்ச மாதிரி தெரியலையே. ம், ஏன்? என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லவா? நான் இங்க சொன்னத நீ அப்படியே போய் உங்க அண்ணன் கிட்ட கேட்டிருப்ப. அவர் இந்த யோசனையே சொல்லிருப்பாரு. யார் என்ன சொன்னா என்னடி? இது உருப்படியான ஐடியா தானே? அப்ப நீ உங்க அண்ணன் கிட்ட தானே கேட்ட. நான் உன்கிட்ட கேட்டத நீ உங்க அண்ணன் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிருக்க. பண்ணதுனாலதான் ஒரு உருப்படியான ஐடியா கிடைச்சது. ஏன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நான் இதை சொல்லிருக்க மாட்டேனா? டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எனக்கு தெரியாதா? தெரிஞ்ச சொல்ல வேண்டியதானடி. சர்டிபிகேட் இல்லாம வேலைக்கு போக முடியாதுன்னுட்டு இப்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஏண்டா நம்ம விஷயத்தை எதுக்காக நீ வெளியே போய் பேசுற? உனக்கு எதுக்குமே நம்ம இங்கே உட்காந்து முடிவெடுக்கணும்னு தெரியவே தெரியாதா? இதுல என்னடி இருக்கு? அண்ணன் கிட்ட சொன்னா என்ன? இது நம்ம விஷயம் ஜீவா. சொல்லுவடி, சொல்லுவ. ஏன் சொல்ல மாட்ட? நாம லவ் பண்ணுவோம், பொண்ணு கேட்டு போய் அண்ணனும் அண்ணியும் அவமானப்படும் போது நம்ம விஷயம் தெரியலையா? இது பாரு, அது வேற இது வேற. நீ உன் வசதிக்கு பேசுற மீனா. நீ ரொம்ப செல்ஃபிஷா தான் இருக்க. ஏண்டா சொல்ல மாட்டேன்? ஏதோ சர்டிபிகேட் வாங்குற சாக்குல எங்க அப்பாவை போய் பார்க்கலான்னு தோணுச்சு. ஒருவேளை என்கிட்ட அவர் பேசுவாருன்னு நினைச்சேன். இப்ப அதுவும் இல்லாம போச்சுல்ல. ஓஹோ, அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா உனக்கு? அதான் உங்க அண்ணன் சொல்லிட்டாரே. இனிமே நான் இத சாக்கா வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போக முடியாது, எங்க அப்பாவையும் பார்க்க முடியாது. அப்படிதானே? அண்ணன் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ போய் உங்க அப்பாவை பாக்குறது எனக்கு பிடிக்கல. நீ மட்டும் உங்க அண்ணன் குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. நான் மட்டும் எப்பவும் தனியாவே இருக்கேன். ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? உங்க அப்பா நீ போனா உன்னை அசிங்கப்படுத்துவாரு. எங்க அப்பா என்னதானே திட்டுவாரு? உனக்கு என்னவா? உன்னை கூட தான் உங்க வீட்டுல திட்டுறாங்க. நீ திரும்ப உங்க அண்ணன் கிட்ட போய் நிக்கல? அது மாதிரிதான். எங்க அண்ணன் என்ன திட்டுறது வேற. நாம எப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த குடும்பம் நம்மளை ஏத்துக்குச்சு. இங்க உள்ளவங்க உன்னை இந்த வீட்டுல ஒருத்தியாத்தான் பாக்குறாங்க. உன்னை யார் எதுவும் சொல்றது இல்லையே. நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லார் வீட்லயும் நடக்கிற பிரச்சனை தான். ஆனா உங்க அப்பா அப்படி இல்ல. நம்ம கல்யாணத்தையும் ஏத்துக்கல. ரோட்ல என்ன பார்த்தா கூட நாயை பாக்குற மாதிரி தான் பாக்குறாரு. நம்ம வியாபாரத்தையும் முடக்க பாக்குறாரு. ரோட்ல கோயில்ல நீ எங்க போய் நின்னாலும் உன்னை கஷ்டப்படுத்துறாரு, அழ வைக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், நீ அவரை பார்க்க போறதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. அதையும் மீறி என் கருத்துதே முக்கியம். நான் போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, போய் நில்லு. எனக்கு என்ன? என்னால சொல்லத்தே முடியும், போகாதன்னு கட்டி போட முடியும். நான் சொல்றதையும் கேட்க முடியாது. உன் மரியாதையை பத்தியும் கவலை இல்லைன்னா நீ போய் கஷ்டப்படு. எனக்கு என்ன? அண்ணி, என்ன இருங்க, நல்லா இருக்கு. நான் சொல்றேன், இப்ப பாருங்க. போச்சே. இருங்க இருங்க, அடுத்து எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. இப்ப ஜெயிச்சு காட்டுறேன். என்னங்க சண்டை? சமையல் முடிஞ்சிருச்சு, எப்ப வேணாலும் சாப்பிடலாம். எங்க காலையில இருந்து முள்ளைய காணும்? வீட்ல தான் இருக்காளா இல்ல எஸ்கேப் ஆயிட்டாளா? அத வராங்க பாருங்க. வாமுல்ல உட்கார். உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னக்கா? நைட்டு டிஃபனுக்கு தோசை போட்டுடலாமா? ஐயோ, தோசையா? ஆமா, நேத்து தோசை சுடும் போது அழுதீங்களாமே, அப்படியா? ஆமாண்டா, அழுதுட்டேன். உங்க 2 பேரை விட இந்த வீட்ல எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? சொன்னா கேட்கணும். எத்தனை தடவை சொன்னேன்,
தோசை தான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணா? ஏங்கா தோசை வேணான்னு சொன்னீங்க, இதான் காரணம்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்ற? தோசை அவங்க எல்லாம் இத்தனை சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்றதா? அது எப்படி முள்ள நான் சொல்லுவேன்? க்ளூவாச்சும் கொடுத்துருக்கலாம்லக்கா. தோள் பட்டையெல்லாம் வலிக்குதுக்கா. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல நான் கடைசியா தோசை சுட்டேன். அப்புறம் 2 நாள் என்னால கையவே தூக்க முடியல. அன்னைக்கு விட்டதுதான். எனக்கும் சரியாக 2 நாள் ஆகும் போல இருக்குக்கா. அதுக்குதான் அத்தை தடிமனா தோசை சுட சொல்லுவாங்க. நீ வேற மெல்லிசா சுட்டுட்டு இருந்த. அப்ப இன்னும் டைம் எடுக்கும்ல. எனக்கு என்ன தெரியும் இப்படி ஆகும்னு. என்ன ஓவரா பேசுறிய? தோசை சுட்டு கை வலிச்சுதான். அப்படி எங்க சாப்பிட்டோம்? ஏன் சார், நீங்க எத்தனை தோசை சாப்பிட்டீங்க? என்ன ஒரு 12 இருக்கும். 12ஆடா? மீனா, கண்ணு வைக்காத. 12ன்னு ஒரு உத்தேசமா தான் சொன்னேன். அதுக்கு மேலே இருக்கும். கறி குழம்போட சாப்பிட்டது செம்மையா இருந்துச்சு. நான் என்ன செய்வேன்? அடப்பாவே. எல்லாரும் சும்மா ஆபீஸ் வேலைக்கா போயிட்டு வராங்க? கடையில உடம்ப வளைச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. அதெல்லாம் நல்லதான் சாப்பிடுவாங்க. இட்லியே ஒவ்வொருத்தரும் 15 சாப்பிடுவாங்க. நம்ம குண்டான்ல ஒரே டைம்ல 40 இட்லி வேகும். 2 எடை வச்சு இறக்கணும்னா வேலை முடிஞ்சிடும். தோசை சப்பாத்தின்னு போட்டோன்னு வெய்யு, நம்ம கைதான் வலிக்கும். நாம அடிப்படையிலேயே நிக்கிறோன்னு அவங்களும் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இனி தோசைன்னு பேரு சொன்ன அப்ப கேளுங்கக்கா. நீங்க எல்லாம் பேசுறத கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் வேணா எந்திரிச்சு போயிட்டுமா? டேய், ம்? உட்கார்டா. வளர பையன் நீ, அப்படிதான் சாப்பிடணும். நீ சாப்பிடுறா, தப்பில்ல. அவங்க வேற சாப்பிட்ட தட்டை நீட்டும் போது இன்னும் எவ்வளவுதான் சாப்பிடுவீங்கன்னு கேட்டுட்டேன்க்கா. கதிர் சாப்பிட வரும்போதா? ஆமா, கை வலியில சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ம், அவன் கொஞ்சமாவது சாப்பிட்டானா இல்லையா? நான் உள்ள தானக்கா இருந்தேன். நீங்களும் மீனா தானே பரிமாறுனீங்க. சாப்பிட்றப்பான்னு நினைக்கிறேன். ஆமாமா, நான் தானே எடுத்துட்டு வந்து கதிர் தட்டுல வச்சேன். அண்ணி, அண்ணன் தட்டுல வச்சீங்க. ஆனா அண்ணன் சாப்பிட்டுச்சா? ஏண்டா அவங்க சாப்பிடலையாடா? இல்லையே, நான் தான் எடுத்துட்டேனே. என் கூட உட்காந்தா சாப்பிட முடியாது, நேரா சமையக்கட்டுக்கே போய் வாங்கிக்கிறேன்னு தானே அண்ணன் அங்க வந்துச்சு. அவங்க சாப்பிடலையாடா? இல்லையே, நான் தான் எடுத்துட்டேனே. என் கூட உட்காந்தா சாப்பிட முடியாது, நேரா சமையக்கட்டுக்கே போய் வாங்கிக்கிறேன்னு தானே அண்ணன் அங்க வந்துச்சு. ஐயோ, அப்பதான் நான் அப்படி சொன்னனா? ஆமா. அப்ப அவன் ஒரு தோசை கூட சாப்பிடலையா? அதான் துரத்திட்டாங்களே, அப்புறம் எப்படி சாப்பிடும்? ஒரு தோசை கூட அவங்க சாப்பிடல. அப்பன்னு பார்த்து நான் அப்படி சொல்லிருக்கேனே. தோசை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் பிடிவாதம் பிடிச்ச. கடைசியில கதிரை பட்னியா போட்டுட்டு பாரு. நான் கேட்டதுக்கு கூட சாப்பிட்டேன்னு சொன்னாங்களேக்கா. இல்லன்னு சொன்னா நீ வருத்தப்படுவியன்னு சொல்லிருப்பான். சொல் பேச்சு கேட்டா தானே. நான் காரணம் இல்லாம ஏதாவது சொல்லுவேனா? என்னமோ போ, இனிமேலாவது சொல் பேச்ச கேளு. ஏண்டா அவங்க ஒரு தோசை கூட சாப்பிடலையா? நான் தான் சாப்பிட விடலையே, அண்ணன் தட்டுல போட்டதெல்லாம் நானே எடுத்துட்டேனே. இவன் மண்டையிலே 2 போடுங்க. சாப்பிட விடலங்கறத எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன் பாத்தீங்களா? எனக்கு பசிச்சது, நான் சாப்பிட்டேன். ஒரு தோசை முடிஞ்சு அடுத்த தோசைக்கு எம்பிட்டு நேரம் வெயிட் பண்றது? ஸ்பீடா பண்ணி தராம இருந்தது உங்க தப்பு, ஏன் தப்பு ஒன்றும் இல்லை. நானே சாப்பிட்டு முடிக்கும் போது 2 தோசைக்கு வயிற்றுல இடம் இருந்துச்சு. உங்களை பாவம் பார்த்து தான் எந்திரிச்சு போனேன். டேய், போனை கொடுத்துட்டு போ. இருங்க, ஒரு கேம் விளையாண்டு தரேன். குட்ரா. அனி, மத்தியானம் என்ன லஞ்சு? பா, இப்படி ஒரு தீனி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. சாமி.
பட்னி போட்டுட்டேனே அவங்கள.